இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? நரேந்திர மோடி. மார்ச் 22, 2026 அன்று அவர் மொத்தம் 8931 நாட்களை நிறைவு செய்து முன்னாள் சிக்கிம் முதல்வர் பவன்குமார் சாம்லிங்கின் 8930 நாட்கள் சாதனையை முறியடித்தார். இந்தியாவிற்கு புதிதாக 9 சிவிங்க புலிகள் எந்த ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்டன? போட்ஸ்வானா. இந்தியாவில் 350 விமான நிலையங்களை உருவாக்குவதற்கும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் மத்திய அரசு எந்த ஆண்டுக்குள் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? 2047 ஆண்டுக்குள். எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள அனைவரும் மருத்துவ காப்பீடு வரம்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2033 ஆண்டுக்குள். பாரத் பழங்குடியினர் விழா 2026 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. இன்னைக்கு உங்களுக்கான ஜிகே ஹோம்வொர்க் என்னன்னா, சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலா கொடுத்த சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6ல இருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்ல இருந்து அழகா தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா, 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க ஒவ்வொரு புக்கா தேடி நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.